Hello friends, this is Indra Sidambi. Once again, வணக்கம். உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஐ எம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிப்ரெஷன்ற ஒரு டாபிக் எடுத்து கொஞ்சம் பேசலாம்னு யோசித்தேன் நண்பர்களே. டிப்ரெஷன் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்டு, ஆனால் யாருக்கும் புரியாத ஒரு வேர்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை பற்றி என்னன்னு புரிஞ்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், ஒருத்தர் டிப்ரெஷனில் வாடுறாங்கன்னா அவங்கள நம்ம பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டோம், சரியான பித்துக்குழியாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா டிப்ரெஷன்றது எதுக்கும் வரலாம். இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களே உங்களுக்கும் இருக்கலாம், உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை நெய்பர்ஸ்க்கு இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, நமக்கு இல்லை அப்படிங்கும்போது ஈஸியாக அதை ஐ டோன்ட் வாண்ட் டு டீல் வித்ன்னு தள்ளி விட்டுடுறோம். ஆனால் நான் நினைக்கிறேன் டிப்ரெஷனை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால லெட்ஸ் கோ அஹெட் அண்ட் டாக் அபவுட் டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன் போது ஒரு மனுஷன் என்ன ஆகிறான்னா, தான் விரும்பிய சாப்பாடு பிடிக்காமல் போயிடுது, தனக்கு விரும்பின ஒரு ஆக்டிவிட்டி மியூசிக் கேட்குறதோ, இல்லைன்னா ஒரு மூவி போய் பார்க்குறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறதோ, இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட்றதோ, தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கிறதோ, இதெல்லாம் கூட நிறுத்திடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இன்பத்தையும் திறந்துடுறாங்க. அவங்களுக்கு தினப்படி நடக்கிறது என்னன்னா, தான் போய் ஒரு குளிக்கிறதோ, தன்னுடைய பல் விளக்குறதோ, சாப்பிட்றது சொன்னால் தூங்குறது கூட எய்தர் எக்ஸசிவாக தூங்கிடுவாங்க, இல்லைன்னா தூங்காமே இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன் மேலே இருக்க பற்றுக்கள் போயிடுது. துணியை கூட மாற்ற மாட்டாங்க, குளிக்காமல் துணி மாற்றாமல் தலை வாராமல், அதனால் எத்தனையோ தோல் சிரமங்கள்லாம் ஏற்பட்டு தலைமுடி கொட்டி தன்னோட அழகு, வெளியே இருக்கக்கூடிய முகத்தினுடைய பளபளப்பு எல்லாம் போயிடுது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இவங்க டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க, இவங்க சரியா இல்லைன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிடும், இல்லைன்னா எக்ஸசிவாக வெயிட் கெயின் வந்துடும். ரெண்டுத்துல ஒன்றா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அவங்க இருட்டுன ரூம், அதாவது ரொம்ப வெளிச்சம் வேணாம், அந்த விளக்கு, இந்த 5 சென்சஸ் இருக்குல்ல நம்மக்கிட்ட, பார்க்கறது, சுவைக்கிறது, நுகர்றது, தொடுறது, கேட்கறது, இந்த 5 சென்சஸையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு இன்பமுமே கிடைக்கிறது இல்லை. நமக்கு வெளி உலகத்தோட நம்மளை கனெக்ட் ஆகிறோம்னா அதுக்கு இந்த சென்சஸ் வேணுங்க. அந்த சென்சஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது பசி இல்லை எக்கச்சக்கமாக சாப்பிடுவாங்க, இந்த ஸ்ட்ரெஸ் சாப்பாடுன்னு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இரிட்டபிலிட்டி வந்துடும், மற்ற மனுஷங்களை பார்க்கவே பிடிக்காது. இன்னைக்கு தேதி என்ன, உலக நடப்புகள் என்ன, டிவி பார்க்கணுமா, எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம். ஒரு சின்ன ஒரு இடத்துல தன்னை அப்படியே குறுக்கிக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி அப்படியே ஒன்றும் இல்லாமல், அந்த யாரோட ஒரு அரவணைப்பும் இல்லாமல் அப்படியே தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி நம்ம ஏண்டா வாழறோம், நம்ம செத்து போயிடலாமான்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனால் அந்த செத்து போகிறதுக்கு கூட, தன்னை கொலை பண்ணுறதுக்கு கூட ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி கூட இருக்காது, நோ எனர்ஜி, அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. இப்படி இருக்கிறது தான் டிப்ரெஷன். நம்ம டிப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். லாஸ் ஆஃப் வெயிட், இது கெய்னிங் வெயிட், லாஸ் ஆஃப் ஆப்படைட் ஆர் கெய்னிங் ஆப்படைட், லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆனிடோனியா, இதெல்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸ். நான் இப்போ மேற்கொண்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை பற்றியெல்லாம். கடைசியாக நம்ம இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வைங்களேன், அது ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு துடிக்கும், பால்பிட்டேஷன் கிடைக்கும், வேத்து கொட்டும், வயிற்றுல ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், தொண்டையில் ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வரும், ஒரு ஆங்ஸைட்டி கொண்டு போய் விட்டுரும். இதுக்கப்புறமும் நம்ம அதை ஒன்றும் கண்டுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் போகவே பயந்துருவாங்க, இருட்டை கண்டா பயப்படுவாங்க, மனுஷங்களை பார்த்தா பயப்படுவாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடும். அப்போ ஒரு பேரனாய் ஆகிடும். எல்லாருமே நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்ம இருக்கக்கூடாது இந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி, இந்த உலகத்துலேயே நமக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தங்களை தாங்களையே ஒரு சின்ன ஒரு ஷெல்லுக்குள்ளே இழுத்துக்கிறாங்க அவங்க. அது போல் இருக்கவங்கள டிப்ரெஷன் சொல்லும் போது ஈஸியாக சொல்லிடுறோம், பைத்தியக்காரன்னு சொல்லிடுறோம்.
முன்ன ஃபுல் லைஃபோடு இருந்தவங்க இப்போ லைஃப்லெஸ்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு ஐயோ பாவம்னு தோணும். ஆனால் அது கூட நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாதனால ஒதுங்கிடுவோம் அவங்கக்கிட்டேருந்து. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் ஒதுக்குவாங்க. நீங்கள் போய் ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா கூட உங்கள் மேலே எரிஞ்சு விடுவாங்க. அந்த இரிட்டபிலிட்டி வந்துடும். அன்ட்ரீட்டட் டிப்ரெஷன் போது அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுருவாங்க. அதனால் நிறைய பேர் இதை பார்க்குறவங்க சொல்லுவீங்க, நான் ஆசையாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனேங்க, ஆனால் அவங்க எங்களோட சட்டை போட்டு தள்ளி விட்டுட்டாங்க. அது பார்ட் ஆஃப் டிப்ரெஷன், அன்ட்ரீட்டட் டிப்ரெஷன். இன்னமும் தள்ளி போச்சுன்னு வைங்களேன், தங்களை கொண்டுக்குவாங்க. அவங்க சாப்பிடாமே இருந்து எல்லாம் அடங்கி போய் செத்து போயிடுவாங்க. இதெல்லாம் பேசும்போது ஒரு எல்லாம் துறந்த துறவிக்கும் ஒரு டிப்ரெஸ்ட் பர்சனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் துறந்த துறவி இருக்கிறாரு, அவருக்கு கடவுள் மேலேனா ஒரு பக்தி இருக்குது. இந்த டிப்ரெஸ்ட் பர்சனுக்கு தன் மேலேயும் இல்லை, கடவுளும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு நடை பிணமாக போயிடுறாங்க. அவங்கள பார்த்து நம்ம பைத்தியக்காரன்னு சொல்கிறத விட நம்மளால் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் டிப்ரெஷனை பற்றி இன்றைக்கி எடுத்து சொன்னேன். கொஞ்சம் நேரம் எனக்காக நீங்கள் ஒதுக்கி வச்சதுக்காக ரொம்ப நன்றி. அடுத்து வர வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்ட் பர்சனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு மருத்துவன், நான் நிறைய விஷயம் செய்ய முடியும். என்ன மாதிரி ஒரு மருத்துவர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். அதுவரை வணக்கம். See you guys. Thank you நண்பர்களே. Have a beautiful week.